Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வாக்குத்தத்தம் தேனிலும் மதுரமானது. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு மனதில் பதித்துக் கொள்வோம். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம்! சகல ஜாதிகளிலும் என்பது மிக உயர்ந்த நிலையை குறிக்கிறது. தேவன் யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? தேவனாகிய கர்த்தருக்கு பூரணமாக கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதையே இந்த வசனத்தின் முதற் பாகத்தில் காண்கிறோம். ஆண்டவருடன் இசைந்திருக்கிற இருதயம் எப்போதும், ஆண்டவரே, நான் சரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறேனா? நான் இதை தெரிந்து கொண்டு செய்வது உமது சித்தத்திற்கு உகந்ததா? நான் இந்த இடத்திற்கு செல்வது உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றதா? என்னுடைய குடும்பத்தினரை நான் இந்த விதத்தில் பராமரிப்பதை நீர் விரும்புகிறீரா என்று கேட்கும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எப்போதும் ஆண்டவரிடம் கேளுங்கள். அப்படிப்பட்டவர்களை அவர் நேசிக்கிறார். உங்கள் இருதயம் ஆண்டவருடன் இசைந்திருக்கும் போது அவர் அனைத்து மக்களை பார்க்கிலும் உங்களை உயர்த்துவார். பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்கும் மேலாக உங்களை கனப்படுத்துவார். பெற்றோரை நாம் கண்களினால் காண்பதாலும் அவர்களுக்கு பிரியமில்லாமல் போய்விடக் கூடாது என்ற பயத்தினாலும் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனாலும் காணக்கூடாத தேவனை பின்பற்றுகிறவர்கள் மேல் அவர் அதிக பிரியமாய் இருப்பார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் தீர்மானங்களை செய்யும் போது தேவனுடைய வழிகாட்டுதலை நாடுங்கள். சிலருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை சந்திப்பது தேவனுடைய சித்தத்திற்கு உகந்ததாக இருக்குமா என்றும், குடும்பத்தினரை குறித்து எடுக்கும் முடிவுகள் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா என்றும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனுடைய அனுமதியின் பேரில் அவருடைய ஆசீர்வாதம் வருவதால் எந்த காரியத்திலும் அவருடைய அனுமதியை தேடுவது முக்கியம் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே எதையும் செய்வதற்கு முன்னர் எப்போதும் தேவனுடைய வழிகாட்டுதலை நீங்கள் தேட வேண்டும். ஆண்டவரோடு இசைந்திருக்கும் இருதயம் கொண்டவர் பூமியில் உள்ள சகல மக்களை பார்க்கிலும் உயரத்தில் வைக்கப்படுவார். அதிபர் அல்லது பிரதம அமைச்சர் போன்ற உயர்ந்த பதவிகளில் அமர்வதை அல்ல, பூமியிலுள்ள எல்லா மக்களுக்கும் மேலான கனத்தை பெறுவதையே இது குறிக்கிறது. உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று தேடிக்கொண்டு அனைவரும் வருவார்கள். இன்றைக்கு இந்த ஆச்சரியமான வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே வாக்குத்தத்தங்கள் மற்றும் சாபங்கள் என இரண்டுமே காணப்படுகின்றன. முதல் 14 வசனங்களும் அருமையான வாக்குத்தத்தங்களாய் உள்ளன. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அதில் வரிசைப்படுத்தி சொல்லப்பட்டுள்ளதை காணலாம். வீடு பிரதிஷ்டை நேரங்களிலும் திருமண வைபவங்களிலும் போதகர்கள் இந்த ஆசீர்வாதங்களை சொல்லி விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறதை காணலாம். அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஒரு நிபந்தனையோடு கூட வருவதை கவனியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை.
கர்த்தருடைய இந்த கட்டளைகளும் பிரமாணங்களும் பாரமானவைகள் அல்ல. அவருடைய சுமை எளிதானது. அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகும். அவர் மேல் அன்பு செலுத்தி அவரை நேசிக்கும் போது இந்த கட்டளைகளை நீங்கள் எளிதாய் கைக்கொள்ள முடியும். கர்த்தர் அதை கண்டு உலகத்திலுள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். யோசேப்பு கர்த்தரை நேசித்து பாவத்துக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்ட போது முழு எகிப்திலும் மேன்மையாக அவரை கர்த்தர் உயர்த்தினார். அவருடைய சொந்த சகோதரர்களும் தகப்பனும் அவரை தேடி வந்து அவருக்கு முன்பாக வணங்கினார்கள். அவர் தன் குடும்பத்தார் எல்லாரையும் பராமரிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைமையிலே எகிப்தின் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டிருந்தார். தானியேலை பாருங்கள். சிறைப்பட்ட ஒரு வாலிபனாகத்தான் அவர் பாபிலோனுக்கு சென்றார். ஆனால் தானியேலுடைய உள்ளம் கர்த்தரை பற்றிய அன்பினால் நிரம்பியிருந்தது. எந்த சூழ்நிலையிலும் கடினமான சட்டங்களின் மத்தியிலும் ஜெபிக்கிறதை அவர் தவற விட்டு விடவில்லை. பாபிலோனிலே ராஜாக்கள் வந்தார்கள், ராஜாக்கள் கடந்து போனார்கள். ஆனால் தானியேலோ தொடர்ந்து பிரதம பதவியில் பணியாற்றி கொண்டே இருந்தார். அன்றைக்கு இருந்த பாபிலோன் ஞானிகள் எல்லோரை பார்க்கிலும் தானியேல் மேன்மையான இடத்தை வகித்தார். வேதாகமத்திலும் கூட அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எத்தனை மேன்மையானவையாய் உள்ளன. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களேயானால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து அவர் உங்களை உயர்த்தி 1000 மடங்கு கூடுதலாக ஆசிர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்களை மேன்மையாக வைப்பார். தேவன் தாமே உங்களை உயரமாய் உயர்த்துவாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆசிர்வாதம் என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று கேட்கிறேன். பூமியில் உள்ள சகல மக்களை பார்க்கிலும் சிறந்த கனத்தினால் என்னை அலங்கரிப்பதாக நீர் வாக்கு பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரமாக நீர் என்னை வணைந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மோடு இசைந்து உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு உம்முடைய கண்களுக்கு ஏற்றவையாய் இருப்பவற்றை மாத்திரமே செய்யக்கூடிய இருதயத்தை எனக்கு தந்தருளும். உம்முடைய வல்லமையுள்ள கரம் என்னை வர்த்திக்க பண்ணட்டும். ஆண்டவரே, என்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணும். நான் எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன். யோசேப்புக்கும் தானியேலுக்கும் நடந்ததைப் போல உம்மை நேசித்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீர் என்னை உயர்த்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய கட்டளைகள் பாரமானவை அல்ல, அவை எனக்கு மகிழ்ச்சியை தரும். உம்மை நேசிக்கும் போது உம்முடைய கட்டளைகளை எளிதாக கடைபிடிக்க முடியும். என்னை உயர்த்தும்படி ஆசிர்வதிக்கும் உம்முடைய கரம் என் வாழ்வில் செயல்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.